எல்லாருக்கும் வணக்கம். தமிழக போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 69,000 மணிக்கு கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஓப்பனிங்ஸ்க்கும் யார் யார் அப்ளை பண்ணால் என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலிஸ்டிக்காக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். இந்த பொசிஷன்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சிருந்தாவே போதும், உங்களால் ஈஸியாக வந்து வேலையை வாங்க முடியும். அதே மாதிரி இந்த பொசிஷன்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணால் என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் காட்டி உங்களுக்கு வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த இடம் தொடர்ந்து பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு. ஏன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு போஸ்டிங்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா போஸ்ட்மேன் தான். இதுக்கு நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 59,099 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேஸ்ட் சர்வீசஸ் அதாவது குரூப் சியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 21,700 69,100 முடிக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் பீரியட் எவ்வளோ மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா. ஏஜ் க்ரைட்டீரியா பொறுத்த முடிக்கும் பார்த்தோன்னா 18லேருந்து 27 ஏஜ் கேட்டகரி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேஸ்டாக இருந்தாலும் தாராளமாக எஸ்டி, எஸ்டி, ஓபிசி ஆர் பர்சனல் வித் டிசேபிலிட்டி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான க்ரைட்டீரியா தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th பாஸாக இருந்தால் போதும். அதே மாதிரி வந்து 10th பாஸாக இருந்தாலும் போதும். ஓகேங்களா. இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் 10th and 12th மார்க் ஷீட் இருந்தால் ஈஸியாக உங்களால் வேலை வந்து வாங்க முடியும். அதுக்கான க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழ் கண்டிப்பாக எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக உங்களால் வேலையை வந்து வாங்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் வித் டிசேபிலிட்டியாக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாசிபிள் ஃபார் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ப்ரொவிஷன் பீரியட் எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா 2+ years எக்ஸீடாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியே தான் ஆகணும். இட்ஸ் ஃபார் மேண்டேட்ரி ட்ரைனிங் பீரியட். ஓகேங்களா. 2 வருஷம் கண்டிப்பாக ப்ரொவிஷன் பீரியட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து பாஸ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு என்ன மதர் டங்கோ அந்த கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். தமிழ் கண்டிப்பாக உங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தேடிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியர் கட்டாக பொறுமையாக படிங்க. அப்படி இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து உங்களுக்கு தெரியல அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலிஸ்டிக்காக உங்களுக்கு வந்து போடுறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு வச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் எங்களுக்கு வந்து தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.